அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில எந்த மகாதசை யோகம் செய்யும்ன்றதுதான் 12 லக்னத்திற்கும் பார்க்க போறோம். பொதுவாக ஒரு ஜாதகங்கள்ல திரிகோணாதிபதிகள் என்றால் யோக மகாதசையை கொடுப்பார்கள் என்பது பொது விதி. அதுபோல மறைவு ஸ்தானாதிபதிகளான 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஜாதகருக்கு கொஞ்சம் கடுமையான பலனை கொடுக்கக்கூடியவர்கள் என்று பொது விதி அமைவுகள்ல இருக்கு. ஆனா ஒரு ஜாதக திரிகோணாதிபதி தசை நடக்கும்போது அவ்வளவு கஷ்டப்படுறாரு. லக்னத்திற்கு 5, 9ஆம் அதிபதி லக்னாதிபதி தசையில எல்லாம் நிறைய ஜாதகங்கள் சிரமப்படுறாங்க. அது போல ஒரு சிலர்கள் மறைவு பாவாதிபதி என்ற 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசையில சுகபோகமான வாழ்க்கையை பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல வெளிநாடு தூரதேச அமைவுகள்ல யோகமா நடக்குது. அப்போ எந்த ஜாதகம் எந்த கிரகம் தான் யோகம் செய்யும்ன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம ரெகுலரா அதை தான் பாக்குறோம். வாழ்க்கையில் எந்த திசையினால் யோகம் கிடைக்கும், லக்னாதிபதியின் திசையிலே சிரமமாச்சு, யோகாதிபதி திசையில சிரமமாச்சுன்னு நிறைய அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதற்காக தான் இந்த பதிவு. பொதுவான விதிகள் தான் திரிகோணாதிபதிகள் யோகம் செய்வார் என்று. எல்லோருக்குமே திரிகோணாதிபதிகள் யோகம் செய்வார்கள் என்றால் கண்டிப்பா கிடையாது. அவர்களுக்கு ஸ்தான பலத்தை இழந்து மறைந்த திரிகோணாதிபதிகள் யோகம் செய்ய மாட்டார்கள். அதுபோல் அவயோகிகள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகள் அவயோகம் செய்யாமல் யோகம் செய்வதற்கு ஸ்தான பலத்தை குறைத்து பெற்று லக்ன திரிகோணாதிபதிகளோடு இணைவு தொடர்பை பெற்றிருந்தார்னா அந்த மகாதசை யோகதசை. இதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைப்பாடு. அந்த கிரக நிலைப்பாட்டை தான் இப்ப 12 லக்னத்திற்கு பார்க்க போறோம். அப்போ ஜோதிடத்தின் பொது விதிகளே திரிகோணம் யோகம் செய்யும், மறைவு பாவங்கள் அவயோகம் செய்யும்ன்றது. ஆனா சுயஜாதக விதியின் அடிப்படையிலே ஒரு ஜாதகத்திற்கு அவயோகியும் யோகம் செய்வார், யோகியும் அவயோகம் செய்வார். அந்த விதிகள்ல 12 லக்னத்திற்கும் எப்பொழுது தசை யோகம்ன்றத பார்த்தலாம். எந்த தசை நடந்தாலும் எந்த காலம் யோகம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். பொதுவா திரிகோணாதிபதிகள் என்பவர்கள் சூரியன், 5க்கு அதிபதியான சூரியன் மற்றும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான், இந்த இருவரும் தான் பொதுவான யோகிகள். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு குரு தசை சூரிய தசை நல்லா இருக்க மாட்டா. அவர்கள் ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். இந்த 5, 9ஆம் அதிபதிகள் ஸ்தான பலம் இழக்காம இருக்கணும். ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. அதுபோல எந்த தசை நடந்தாலும், மற்றபடி மறைவு பாவமோ கேந்திர தசையோ பணபர தசையோ எந்த தசை நடந்தாலும் அந்த தசைகளோடு சூரிய குரு தொடர்புல இருக்கணும். எந்த தசை நடந்தாலும், உதாரணத்திற்கு 6, 8, 12 எந்த அதிபதியா வேணாலும் இருக்கலாம். குரு சூரியன் வலுப்பெற்று மறைவாதிபதிகளை விட வலுப்பெற்று அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய திசை யோகம் செய்யும். குரு சூரிய தொடர்பு திசை யோகம் செய்யும். குரு சூரியன் தொடர்பு தசை யோகம். இந்த யோகம் செய்யணும்னா குருவோ சூரியனோ ஸ்தான பலத்தை பெற்று, அவர் மறைவாதி, இப்ப 6ஆம் அதிபதி அவயோகி புதன், ஒருவேளை புதன் நீசம் பெற்று குருவோட இருக்கிறார். இங்கேயே புதன் ஸ்தான பலம் உச்சம் பெற்றிருக்கிறார். இங்க உச்சம் பெற்ற புதனை ஆட்சி பெற்று குருவா இருக்கலாம், இல்ல நீச பங்கத்தில் இருக்கக்கூடிய குரு தொடர்பு கொள்ளலாம், அல்லது குருவே இங்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளும் போது அந்த தசையை கொஞ்சம் யோகம் பண்ணும். குரு நேரடியா பார்த்து குரு அழுத்து அந்த தசை சூரியன் புதன் இருந்தார்னா கூடுதல் பலன். ஆனா குரு சூரியனோட தொடர்புல இருந்தார்னா குறைந்தபட்சமாவது கெடுதலை கொடுக்க மாட்டார். அப்ப ஜாதகங்கள்ல 5, 9ஆம் அதிபதி ஸ்தான பலம் இழக்காம 5, 9ஆம் அதிபதி தசை யோகம் பண்ணும். அது போல 5, 9ஆம் அதிபதி வலுப்பெற்று எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த திசையில ஜாதகர் யோகம், அது மறைவு பாவாதிபதியா இருந்தாலும். இதுதான் சூட்சமம். இதுல ஸ்தான பலத்தை பொறுத்து ஒருவர் கூடுதலான யோகத்தை பெறுவார். ஸ்தான பலம் குறைந்து இருக்கும் பொழுது கெடுதல் இல்லாமல் வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பார். கெடுதல் இல்லாமல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுதான் மேஷ லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடிய தசை. ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, யோகம் செய்யக்கூடிய மகாதசை. திரிகோணாதிபதிகள் என்ற அந்தஸ்தை புதன் பெறுகிறார். அதுபோல் ஒரே இன்னொரு யோகாதிபதி சனி பகவான், 9ஆம் அதிபதி, பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி. இந்த இருவரும் எந்த தசை நடந்தாலும் யோகம் பண்ணுவார். சனி தசையோ புதன் தசையோ, சனி புத்திய புதன் புத்திய யோகம். ஆனால் இவர்களுக்கு ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. ஸ்தான பலம் இழந்து இருக்கிறார்னா கண்டிப்பா அவயோகம். ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. 5, 9ஆம் அதிபதிகள். அதுபோல ரிஷப லக்னக்காரருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய குரு தசை வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் குருவோடு சனி புதன் ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு சனி புதன் வலுத்து இருந்தார்னா அந்த தசை யோக தசை. அப்ப 12 பாவங்களுக்கு ஆதிபத்தியம் கொட்ட மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 தசைகளுமே, 7 கிரகங்களுடைய தசையுமே யோகம் பண்ணணும்னா சனி புதனோடு வலுத்து தொடர்பு கொண்டு, சனி புதன் வலுத்து அதோடு தொடர்பு கொண்டால் யோகம். அப்ப புதன் அல்லது சனி தொடர்பு கொண்ட தசை யோகம் செய்யும். இந்த 2 விதிகள் தான். ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது,
5, 9 ஸ்தான பலத்தை இழக்காம தசை நடந்தா அதிர்ஷ்டம், யோக தசை. அது போல புதன் சனி ஸ்தான பலத்தை இழக்காமல் எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த கிரக தசை யோகம் செஞ்சு கொடுக்கும் ஜாதகருக்கு. அது யோக தசை, அது யோக தசையாக அமைஞ்சுவிடும். 5, 9ஆம் அதிபதி வலுவிழந்திருக்கிறார்கள், வலுவிழந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அந்த 5, 9ஆம் அதிபதி தசையும் சிரமம் தான் படுத்தும் ரிஷபத்துல பிறந்தவர்களுக்கு. மிதுனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5ஆம் ஆதிபத்தியத்தை சுக்கிரன் பெறுகிறார். அதுபோல் 9ஆம் ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெறுகிறார். இதுல சனி அஷ்டமாதிபதியா வந்தாலுமே பிரச்சனை இல்லை. இந்த சனி தசையும் சுக்கிர தசையும் யோகம் செய்யணும். திரிகோணாதிபதி இயல்பா யோகம் செய்யணும்னா இந்த இடத்தில் ஸ்தான பலம் இதுல சுக்கிர ஸ்தான பலம் இழக்க கூடாது, இதுல ஒரு விதி என்னன்னா, ஸ்தான பலத்தை இழக்காம இருந்தா சுக்கிர தசை சனி தசை மிதுன லக்னக்காரருக்கு யோகம் பண்ணும். ஆனா சனி அதீதமா வலுத்தாருன்னா எல்லாத்தையுமே தடை பண்ணி பொறுமையா தான் கொடுப்பாரு, நிலைத்து கொடுப்பாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா நிலைத்த லேட்டா கிடைச்சா அது அவயோகம், அப்படி கிடையாது. சனி மிதுன லக்னக்காரரும் ரிஷப லக்னக்காரரும் வலுவெற்றால் அந்த தசை பொறுமையாக செயல்படும். ஆனா அஸ்திவாரம் வலுவா இருக்கும், அந்த தசையில ஜாதகருக்கு சகல யோகமும் கிடைக்கும், பொறுமையா கிடைக்கும். அது போல யோக தசையில மற்ற இந்த 5, 9ஆம் அதிபதி தசை இல்லாம வேற மற்ற 7 கிரகங்களுடைய தசை வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவயோகி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு முழுவதுமாக மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் அவயோகின்றோம். அந்த செவ்வாய் தசை யோகம் பண்ணும். எப்பொழுது பண்ணும்? சுக்கிரன் அல்லது சனி ஸ்தான பலத்தை இழக்காம, சுக்கிரன் சனி ஸ்தான பலத்தை இழக்காம வலுத்து சுக்கிரன் சனியோடு தொடர்பு கொண்ட தசை, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களோட தொடர்பு கொண்ட கிரக தசை, தொடர்பு கொண்ட கிரக தசை இது யோகம் பண்ணும். அப்போ விதியின்படி மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு யோக தசை நடக்கணும்னா சுக்கிர சனி வலுப்பெற்று ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். சுக்கிரனும் சனியோடைய ஸ்தான பலத்தை இழக்காத இந்த கிரகங்களோடு தொடர்பு கொண்ட தசைகள் யோக தசை. அந்த ஸ்தான பலத்தை இழக்காத இந்த 5, 9ஆம் அதிபதிகளுடைய வலு ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, நீசபங்கம் பெற்றிருக்கிறாரா, பரிவர்த்தனையா, வர்க்கோத்தமமா அல்லது திக்பல நிலைகளே இருக்கிறார்ன்றதை பொறுத்து உயர்ந்த யோகமும் குறைந்தபட்ச யோகமும் கிடைக்கும். ஆனால் இந்த தசை யோக தசையாக செயல்படும். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த தசை யோகம் செய்யும்? 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய மனை, செவ்வாய் ஆதிபத்தியம் வர. அது போல 9ஆம் ஆதிபத்தியம் குரு வரார். செவ்வாய் குரு இயல்பாக யோகாதிபதிகள், இவர்கள் தசையில யோகம் வரணும். குரு தசை செவ்வாய் தசை யோகம் கிடைக்குன்னா ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது, பலத்தை இழக்கக்கூடாது. அதுபோல இந்த செவ்வாய் கிரகம், செவ்வாயும் குருவும் ஸ்தான பலம் பெற்று இந்த கிரகத்தோட மற்ற 7 கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் அந்த 7 கிரக தசை யோக தசை தான். சனி தசை கடக சனி தசை அவயோக தசை பொதுவான விதிகளின்படி. ஆனால் குருவோடு வலுவாக தொடர்பு கொண்டு குரு வலுத்து இருக்கிறார்னா அந்த சனி தசை யோகம் தான் பண்ணும். செவ்வாய் வலுத்து இருக்கிறார்னா யோகம் தான் பண்ணும். அந்த வகையில செவ்வாய் குருவோடு தொடர்பு கொண்ட தசை யோகம் பண்ணும். மித்த 7 கிரகங்கள்ல எந்த கிரகம் குரு செவ்வாயோடு வலுவாக தொடர்பு கொள்கிறதோ கடக லக்னக்காரருக்கு அந்த மகாதசை யோக தசையாக அமையுன்றதை உறுதிப்படுத்தணும். இது கடக லக்னத்திற்கு பார்த்தோம். சிம்ம லக்னத்திற்கு பார்க்கலாம். சிம்மத்தில் ஜனனித்தவர் லக்னத்திற்கு இயல்பாக யோகம் செய்யக்கூடிய கிரகங்களாக 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு வரார் மற்றும் 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வரார். அப்ப ஜாதகங்கள்ல குரு செவ்வாய் ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கிறாரா, குரு தசை செவ்வாய் தசை சிம்ம லக்னக்காரருக்கு யோகம் பண்ணும். ஸ்தான பலத்தை இழந்து ஒருவேள் லக்னத்திற்கு மறைவாதிபதிகளோடு தொடர்பு கொண்டா கண்டிப்பா அந்த தசை சிரமப்படுத்தும் திரிகோணாதிபதி. ஆனால் குரு செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார்னா எந்த விதமான தடையும் கிடையாது. கண்டிப்பா சிம்ம லக்ன குரு தசை செவ்வாய் தசை யோகம் பண்ணும். பிறகு ஜாதகங்கள்ல எந்த கிரகம் வேணாலும் தசை நடத்தலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள் அது அவயோகியாக இருந்தாலும் சனி தசையாக சிம்மத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சனி தசையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த சனியோடோ எந்த மகாதசை நடக்கிறதோ அந்த தசையோடு குரு செவ்வாய் வலுவா தொடர்பு கொள்ளும். குரு வலுத்து செவ்வாய் வலுத்து அந்த கிரக தொடர்பை பெற்றிருப்பாராயின் அது யோக தசை. அப்ப பர்டிகுலரா ஜாதகத்துல சிம்ம லக்னக்காரருக்கு இந்த குரு செவ்வாய் என்பது பொதுவான விதியே. குரு தசை செவ்வாய் தசைன்றது அவரு ஸ்தானபலம் இருந்தாருன்னா பிரச்சனை, ஸ்தானபலத்தோட இருந்தாருன்னா யோகம். இந்த குரு செவ்வாயோடு ஸ்தானபலம் பெற்ற குரு செவ்வாயோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை. அப்ப குரு செவ்வாயோடு
தொடர்பு கொண்ட தசை. குரு செவ்வாயோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் அந்த தசை ஜாதகருக்கு யோக தசை, யோக பலனை செய்யும். எப்படி செய்யும்? தன் காரகத்தின் வாயிலாக, ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக வெற்றியை கொடுக்கும் ஜாதகருக்கு. மறைபாவங்கள் இருக்குன்னா வெளிநாடு தூரதேச வாழ்க்கை, வெளிநாடு யோகங்களை ஜாதகர் அனுபவிப்பார் என்றதை உறுதிப்படுத்துறோம். கன்னி லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். அதிர்ஷ்ட தசைன்னா பொதுவான விதி. 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை, அதுபோல 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனுடைய தசை. சனி சுக்கிரன் இந்த 2 தசைகளும் யோகம்ன்றது ஒரு பொதுவான விதி. இந்த கிரகங்கள் யோகம் செய்யணும். சனி தசை சுக்கிர தசை யோக தசையா பாருன்னா ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. ஸ்தான பலத்தை இழக்காமல் இருக்கக்கூடிய சனி தசையும் சுக்கிர தசை யோக தசை. அப்ப சனி தசையும் சுக்கிரன் மட்டும்தான் யோக தசையானா கண்டிப்பா இல்ல. அவயோக கிரகம்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு வரக்கூடாத செவ்வாய் தசை வந்தாலுமே நல்லது பண்ணும். எப்போ பண்ணும்? சனியோ சுக்கிரனோ ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று நடப்பு தசைநாதனை தொடர்பு கொண்டால், ஒருவேளை செவ்வாயை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா 12 பாவங்களும் ஜாதகருக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். 12 பாவங்களும் ஜாதகருக்கு பணத்தை கொடுக்க முடியும். 12 பாவங்களும் ஜாதகருக்கு துன்பத்தை கொடுக்க முடியும், கஷ்டங்களை கொடுக்க முடியும், இன்னல்களை கொடுக்க முடியும். அப்ப எந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக வெற்றி உண்டு? அப்ப சனி சுக்கிரன் வலுத்து அந்த கிரகங்களோடு தொடர்பு கொண்ட மகாதசை யோகம் செய்யும். சனி தசை சுக்கிர தசை, அந்த தசை கன்னி லக்னத்திலே ஜனனித்தவருக்கு யோக தசையாக செயல்படும். அந்த தசையிலே ஜாதகர் யோகத்தை பெறுவார். கன்னி லக்ன ஜாதகருக்கான யோக தசையினுடைய அமைவு. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்தில் ஜனனித்தவர் துலா லக்னத்திற்கு பொதுவான அமைவுகளின்படி 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை யோகம், அதுபோல 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதனுடைய மகாதசை யோகம். சனி புதன் யோகமாக அமைந்து வருகிறது. சனி தசையும் புதன் தசையும் யோக தசையாக துலாத்திலே பிறந்தவருக்கு அமையும். ஆனால் உங்கள் ஜாதகத்துல சனியோ புதனோ ஸ்தான பலத்தை இழந்திருந்தார்னா அது அவயோக தசையா மாறும். அந்த தசையில ரொம்ப சிரமப்படுவார். இந்த சனி புதன் வலுத்து இருந்தால் அந்த சனி தசையும் புதன் தசையும் யோக தசை. சனி தசை புதன் தசை. சில பேர்லாம் வாழ்க்கையில இந்த சனி புதனை பார்க்காமலே கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்திருப்பார். இப்போ மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருக்கிறாருன்னா, அஸ்வினி இதெல்லாம் பிறந்திருக்கிறாருன்னா அவரால் ஒரு சனி தசையோ புதன் தசையோ ஒரு ஆளுமையான ஒரு வயதுல பார்க்க முடியாது. அப்ப அவருக்கு என்ன பண்ணும்? பொதுவா என்ன சொல்லுவோம்? துலா லக்னத்திற்கு குரு அவயோகி. குரு தசையும் யோகம் செய்யும். 12 பாவங்கள் மிச்சம் இருக்கிற 7 கிரகமும் யோகம் செய்வார். எப்போது செய்வார்? சனி வலுத்து புதன் வலுத்து ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று நடப்பு தசைநாதரோடு தொடர்பு கொண்டா அது யோக தசை. உதாரணத்துக்கு அவயோகரான குருவோட சனி புதன் வலுவா தொடர்பு கூட, ஒருவேளை நீசம் பெற்ற குருவாக இருக்கிறார், அங்கே சனி ஆட்சி பெற்றிருக்கிறார், நன்மை உண்டு, யோகம் உண்டு. ஜாதகருக்கு குரு தசை அதீதமான அதிர்ஷ்ட சொத்துக்கள், நிலபலங்கள், பூமி யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப சனி புதனோடு தொடர்பு கொண்ட தசை, வலுத்த சனி புதனோடு, ஸ்தான பலம் பெற்ற சனி புதனோடு, வலு இல்லாமல் வலுவிழந்த கிரகத்தோட எப்பொழுதுமே தொடர்பு கொண்ட தசை யோகம் செய்யாது. வலுத்த சனி புதனோடு தொடர்புல இருந்தா யோகம். இதுதான் யோக தசை. துலா லக்னக்காரர் இந்த மகாதசையிலே தான் யோகத்தை அனுபவிப்பார். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு யோகம் செய்யக்கூடிய மகாதசை. எந்த தசையில யோகத்தை அனுபவிப்பார்? பொதுவான அமைவுகளின்படி 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான், இந்த குரு தசைலாம் யோகன்ற ஒரு பொதுவான விதி. அடுத்ததாக சந்திர தசை. ஓகே, சந்திர தசை 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனுடைய மகாதசை, இது பொது விதி. ஆனால் குரு தசை சந்திர தசையிலும் சிலர் சிரமத்தை அனுபவிப்பார் விருச்சக லக்னத்துல. இப்போ குரு சந்திரன் ஸ்தான பலத்தை இழக்கும் பொழுது, அப்ப குருவும் சந்திரனும் ஸ்தான பலம் இழக்காமல் வலுப்பெற்றால் இந்த குரு தசையும் சந்திர தசையும் யோக தசையாக ஜாதகருக்கு மாறும். அப்ப குரு தசை சந்திர தசையே இல்ல, வேற தசையெல்லாம் யோகம் பண்ணணும். ஏன்னா ஜாதகத்தின் அடிப்படையில அவயோக கிரகமும் யோகம் செய்யும். அப்ப விருச்சகத்திற்கு புதன் அவயோகி, இந்த புதன் தசையெல்லாம் யோகம் பண்ணும். 17 மகாதசையா இந்த புதன் தசை வரும். அப்போ குரு வலுத்து சந்திரன் வலுத்து இந்த குரு சந்திர தொடர்புகளோட ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த கிரக மகாதசை நடத்தினாலும் அந்த தசை யோக தசை. புதனே இருக்கிறார், குரு வலுத்து இருக்கிறார், புதன் இங்க நீசம். 5லே குரு இருக்கிறார், புதனுக்கு நீசம் கிடைக்கிறது. 2லே குரு இருக்கிறார், புதன் இங்க அமர்ந்து இருக்கிறார், யோகம் உண்டு. உச்சநிலையிலே குரு இருக்கிறார், புதனை பார்க்கிறார், திரிகோண பார்வையில் பார்க்கிறார், யோகம். அப்ப குரு வலுத்த குரு அல்லது சந்திரன் இவரோடு வலுத்த நிலையில் இருந்து தொடர்பு கொண்டால் அது யோக தசை. குரு சந்திரன் வலுத்து எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் விருச்சிக லக்னக்காரருக்கு அந்த ஜாதகருக்கு அது யோக தசை. அந்த தசையிலே ஜாதகர் யோகத்தை அனுபவிப்பார். எதன் வாயிலாக? ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக, ஆதிபத்திய வீட்டின் காரகத்தின் வாயிலாக, கிரக காரகத்தின் வாயிலாக யோகம் செய்யும் விருச்சிக லக்னத்துல பிறந்தவருக்கு. தனுசு லக்னத்துல ஜனனித்த ஜாதகம் எந்த தசையில யோகத்தை அனுபவிப்பார்?
பொதுவான அமைகளின்படி 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற செவ்வாய், 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற சூரியன். இந்த செவ்வாய் சூரிய தசைகள் யோகம்ன்றது பொது விதி. ஆனா உங்க ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் வலுவிழந்திருந்தா இந்த தசையில யோகம் நடக்காது. இப்ப செவ்வாய் சூரியன் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா செவ்வாய் தசையும் சூரிய தசையோ தனுசு லக்னக்காரருக்கு யோகம் பண்ணி கொடுக்கும். அதே அந்த செவ்வாயும் சூரியனும் ஸ்தான பலத்தை பெற்று அவயோகிகளை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை. உதாரணத்திற்கு லக்னத்திற்கு, அதாவது தனுசிற்கு சுக்கிர தசை அவயோகம், செவ்வாய் வலுத்திருக்கிறார், அங்கு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார், அப்ப சுக்கிர தசை யோக தசை. சுக்கிர தசையில பெரும் அதிர்ஷ்டம் உண்டு, ஜாதகருக்கு லாபம் உண்டு, பொருள் உண்டு, இன்பம் உண்டு. அப்போ செவ்வாய் சூரியனோடு வலுத்த செவ்வாய் சூரியனோடு தொடர்பு கொண்ட மகாதசை நன்மை செய்கிறது. அந்த மகாதசையில தனுசு லக்னக்காரருக்கு அந்த மகாதசை தான் யோக தசை. பொதுவான விதிகள்ல சொல்லக்கூடிய திரிகோணம் தான் யோகம், மறைவா அவயோகம்ன்றது பொதுவான அமைப்புகள், அதன்படி இல்லை. இந்த தொடர்பில் இருந்தால் அந்த மகாதசை, ஒருவேளை ஒரு 4 கிரகங்களுமே இந்த 2 செவ்வாய் சூரியனோட வலுத்த செவ்வாய் சூரியனோட தொடர்புனா அந்த தசை எல்லாம் யோக தசை தான் தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகர லக்னத்துக்கு இயல்பாக யோக தசை அப்படின்னு நம்ம சொல்றது 5ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய தசை, 9ஆம் அதிபதியான புதனுடைய மகாதசை. இந்த சுக்கிர புதன் தசையை யோக தசைன்னு சொல்லுவோம். மகர லக்னக்காரர் சுக்கிர தசையில கஷ்டப்படுவார், புதன் தசையில கஷ்டப்படுவார் எப்பொழுது ஸ்தான பலத்தை இழந்திருந்தா. ஒருவேளை ஜாதகத்தில் மகர லக்னத்தில் ஜனித்து சுக்கிர புதன் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா அந்த சுக்கிர தசை புதன் தசை ஜாதகருக்கு யோகம். இந்த சுக்கிர தசை புதன் தசை ஜாதகருக்கு நல்ல பலனை நல்ல யோகங்களை கொடுக்கிறது. அந்த நிலையில் லக்னத்திற்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சூரியன், ஒளி கிரகங்களே எடுத்துக்கலாம், சந்திர சூரியன் எல்லாம் அவயோகம் மகர லக்னத்துக்கு. இப்ப சூரிய தசை சந்திர தசையில நன்மை பண்ணணும்னா லக்னத்திற்கு யோகிகள் வலுத்து இந்த யோகியோடு தொடர்பு கொண்ட தசை யோக தசை. ஒருவேளை புதன் வலுவா இருக்கிறார், அங்க சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் வலுவா இருந்து சூரியனா சூரிய தசை யோக தசை. சூரிய தசை வாழ்க்கையில் பெரும் அதிர்ஷ்டம் உண்டு மகர லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. அப்ப வலுப்பெற்ற மற்ற 7 கிரகங்களோ தொடர்பு கொண்டிருந்தாலும் எல்லா தசையுமே யோக தசை தான். வலுத்த சுக்கிர புதனோடு தொடர்பு கொண்ட மகாதசை அத்தனையும் யோக தசை தான். சுக்கிர புதன் வலுவெற்று தொடர்பு கொண்ட அந்த மகாதசை. வலுன்னா எப்படி எடுத்துக்கலாம், உச்ச சுக்கிரன் இங்க உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார், இந்த உச்ச சுக்கிரனோடு சூரியன் இருக்கிறார், கண்டிப்பா சூரிய தசை யோகம், சுய முயற்சியில் வாழ்க்கையில் வெற்றியை பெற போகிறார். இது போன்ற ஆதிபத்தியங்கள்ல செயல்படும். வலுத்த சுக்கிர புதனோடு தொடர்பு கொண்ட தசை யோக தசை, யோக பலனை கொடுக்கும். வலு என்பது ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், நீசபங்கம் அடையலாம், வர்க்கோத்தமம் அடையலாம், திக்பலம் அடையலாம், பரிவர்த்தனை பெறலாம். மகர லக்னம் கும்பத்தில் ஜனனித்த ஜாதகம், கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார். இந்த கும்பத்தில் பிறந்தவருக்கு பொதுவான விதியின் அடிப்படையில மிதுனமனை 5க்கு அதிபதியான புதன் யோக தசையா வருது. அதுபோல பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், இந்த புதன் சுக்கிரன் பொதுவான யோகிகளாக அமைந்து திரிகோணாதிபதிகளாக அமைந்து ஜாதகருக்கு நன்மை கொடுக்கணும் அப்படின்ற அமைகள்ல இருக்கு. இந்த புதனும் சுக்கிரனும் வலுத்தாதான் யோக தசை, இல்லைன்னா கிடையாது. திரிகோணாதிபதி தசையா இருந்தாலும் ஜாதகருக்கு பொருளாதாரம் இருக்காது, கௌரவம் இருக்காது, பெயர் புகழ் இருக்காது. வலுக்கணும். வலுத்த புதன் சுக்கிரனை கொண்டவருக்கு புதன் தசை சுக்கிர தசை கும்ப லக்னத்துக்கு யோகம். அதுபோல மற்ற தசைகள் எப்போ யோகம் பண்ணும், 12ஆம் இடத்து தசையா இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்து அதிபத்தியம் புதனே வரார், அவருடைய தசையா இருந்தாலும் சரி, இந்த புதன் சுக்கிரன் வலுத்து எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை கும்ப லக்னத்திற்கு. உதாரணத்திற்கு சந்திரன் முழு அவயோகி, இந்த சந்திரனோட ஏதேனும் ஒரு வகையில் சுக்கிர புதன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டா சந்திர தசையில நல்லதபடி கொடுப்பார். அப்ப வலுத்த மற்ற 7 கிரகங்களோடும் வலுத்து இந்த புதன் சுக்கிரன் வலுத்து அவரோடு தொடர்பு கொண்ட தசை யோக தசை. புதன் சுக்கிரனோடு வலுத்த புதன் சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட தசைகள் அத்தனையுமே யோகம். தொடர்பு கொண்ட கிரக தசை, தொடர்பு கொண்ட கிரக தசை அத்தனையுமே யோக பலனை கொடுக்கும் கும்ப லக்னத்திற்கு. இந்த மகாதசைகள் தான் யோக தசை. ஏன்னா திரிகோணாதிபதிகள்ன்றதுனால புதன் சுக்கிரன் நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பொது விதிகள். புதன் சுக்கிரன் வலுவிழந்தால் கும்ப லக்னக்காரருக்கு கஷ்டம் தொடரும். அப்ப ஜாதகப்படி மீன லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்தவருக்கு எந்த தசை யோகம் செய்யும்? பொதுவான அமைப்புகள் 5ஆம் ஆதிபத்தியம் சந்திரன், அதுபோல் 9ஆம் ஆதிபத்தியம் செவ்வாய். சந்திர செவ்வாய் யோகாதிபதிகள். சந்திர செவ்வாய் தசை யோகம் என்பது பொது அமைவு. ஆனால் ஜாதகத்திலே சந்திரனும் செவ்வாயும் வலு இருந்தா யோகம் செய்ய மாட்டார். சந்திரனும் செவ்வாய் வலு இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பிரச்சனை உண்டு, அதிர்ஷ்ட திசையில யோகம் கிடைக்காது. ஆனால் சந்திர செவ்வாய்கள் ஸ்தான பலத்தை பெற்றிருப்பாராயின் இந்த மகாதசை யோக தசை, இந்த மகாதசை யோக தசை. அதுபோல சந்திர செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் யோகம் செய்யணும். எந்த தசை நடப்பில் வந்தாலும் சரி, சந்திரனோ செவ்வாயோ வலுப்பெற்று வலுத்த சந்திர செவ்வாயோடு தொடர்பு கொண்ட மகாதசை எல்லாமே யோக தசை. பொதுவா மீன லக்னத்திற்கு சுக்கிர தசை அவயோக தசை, 3 8க்கு அதிபதி அவயோக தசை.
3 8 அதிபதி அவயோகனாலும் ஒரு கிரகம் செவ்வாய் வலுத்து இருக்கிறார், அதீத வலுவோடு செவ்வாய் இருக்கிறார், வலுத்த செவ்வாயோடு சுக்கிரன் இருக்கிறார்னா அந்த மகாதசை யோக தசை எப்படி செய்யும்? காரக ஆதிபத்தியத்தின் வாயிலாக, காரக கிரக காரகத்தின் வாயிலாகவும் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் செய்யும். அப்ப எப்படி இருக்கும்? வெளிநாடு தூரதேசங்கள், வெளி தேச வாழ்க்கையில வெற்றியை ஜாதகருக்கு கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அப்போ இந்த விதியில் எந்த கிரகம் இருக்கோ, சந்திர செவ்வாய் வலுத்து எந்த கிரகம் தொடர்பில் இருந்தாலும் மீன லக்னக்காரருக்கு அந்த மகாதசை யோகம் செய்யும். அந்த மகாதசையில் ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கலாம். சோ அந்த பதிவுல எந்த மகாதசை யோகம் செய்யும்ன்றத பார்த்தாச்சு. இந்த விதிக்குள் உங்கள் கிரகம் இருந்தால் கண்டிப்பா அந்த மகாதசையில யோகம் உண்டு. பொதுவான விதிகள்ல இந்த திரிகோணாதிபதிகள் தசை யோகம் செய்யும்ன்றது பொது அமைவுகள். அந்த கிரகம் வலுவிழந்திருந்தால் கண்டிப்பா அந்த தசையில யோகம் கிடைக்காது. அதுபோல ஒரு ஜாதகத்துல அவயோக தசை வரப்போது, இந்த லக்னத்திற்கு வரவே கூடாது என்று சொல்லக்கூடிய தசை வருது, என்ன பண்ணணும்? இது போன்ற திரிகோணாதிபதிகள் வலுத்து தொடர்பில் இருந்தால் அந்த மகாதசை உங்களை பூர்த்தி பண்ணும், நல்ல யோகத்தை கொடுக்குன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.